கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் வாட்டிகனில் காலமானார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டவர், லத்தீன் அமெரிக்க நாட்டிலிருந்து முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் ஹோரே பொர்கேலியோ. இவர் 266வது போப்பாண்டவராக கடந்த 2013ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை 7:35 மணியளவில் அவர் மரணமடைந்தார் என வாட்டிகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே அவர் தீவிர நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அண்மை காலங்களில் ஒரு 40 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் அவர் வாட்டிகன் நகரத்திற்கு திரும்பினார். நேற்றைய தினம் ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தோன்றி ஈஸ்டர் செய்திகளை வழங்கி பின்பு அங்கிருக்க மக்களுக்கு நேரடியாக ஆசீர்வாதம் வழங்கினார். சர்க்கர நாற்காலியில் தான் அவருடைய பயணமானது இருந்தது. அவரால் உடல்நிலை மோசமான இருந்த நிலையிலும் கூட அவர் இந்த ஈஸ்டர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மறைவிற்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் அதே போல அதிபர்கள், ஜனாதிபதிகள் அஞ்சலி செலுத்தியும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பிரதமர் மோடி போப் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ராகுல் காந்தி, தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், உலக நாடுகளை பொறுத்தவரையில் அர்ஜென்டினாவுடைய அதிபர், அவருடைய பூர்வீக நாடு அர்ஜென்டினா, அவருடைய அதிபர் கிரீஸ் நாட்டை சேர்ந்த அதிபர், அதே போன்று லெபனான் உள்ளிட்ட அரேபிய நாடுகளிலிருந்தும் கூட அவருக்கு இரங்கல் செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல என்றால் ரஷ்யா நாட்டினுடைய அதிபர் புதின், செலன்ஸ்கி, அதே போன்று கிரீஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் கூட அவருக்கு இரங்கல் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. இவருடைய இறப்பு செய்தியை அறிவிக்கும் வகையில் பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய நாட்டர்டாம் கத்தீட்ரலில் மணியானது, அதாவது 88 முறை, அவரது வயது 88 வயது முறை அந்த மணியானது ஒலிக்கப்பட்டது. அதே போன்று செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சிலும் கூட அந்த மணி துக்க ஒலி என்று சொல்லக்கூடிய போப் ஒருவர் இறந்துவிட்டால் அறிவிக்கக்கூடிய அந்த துக்க ஒலியானது எழுப்பப்பட்டு அவரது இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருடைய அடுத்த கட்டமாக அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளுக்கு வாட்டிகன் நகரம் தயாராகி வருகிறது. இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அர்ஜென்டினாவை நாட்டை சேர்ந்தவர், இப்பொழுது மறைந்திருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ். இவர் தனது உடலை சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இருக்கக்கூடிய மரபுப்படி போப் பிரான்சிஸ் அனைவர்களும் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அதற்கு கீழ் அந்த பகுதியில், அதாவது வாட்டிகன் நகரத்திற்குள்ளாகவே இறுதி அடக்கமானது செய்யப்பட வேண்டும். ஆனால் தனது உடலை ரோம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் அடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய மிகவும் நெருக்கமான சாண்டா மரியா சர்ச்சில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற அவருடைய இறுதி ஆசையானது இருந்தது. அதன் அடிப்படையில் அவரது உடல் அங்கே எடுத்து செல்லப்படும். இந்த மறைவை ஒட்டி 9 நாட்கள் அந்த நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படும். 4 முதல் 6 நாட்கள் இவரது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளானது நடைபெறும். முதல் கட்டமாக போப்பாண்டவர், மறைந்த போப்பாண்டவருடைய உடல் முழு போப்பாண்டவர் உடையில் அலங்கரிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் வைத்து அந்த திருப்பலியானது நடைபெறும். அந்த இறுதி ஊர்வலத்திற்கு முன்பாக நடக்கக்கூடிய அந்த திருப்பலியை நடத்துவார்கள். அதே போல் அதற்கு அடுத்த கட்டமாக உயர் அதிகாரிகள், உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை முன்னிலையில் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்த பிறகு பொதுமக்கள் பார்வைக்கும் அதற்கு முன்னதாக உலக தலைவனுடைய பார்வைக்கும் அவரது உடல் வைக்கப்படும். இந்த நிகழ்வுகள் ஒரு 4 முதல் 6 நாட்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர் சொன்னது போல சாண்டா மரியா, ரோம் நகரில் இருக்கக்கூடிய சாண்டா மரியா சர்ச்சில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும். இந்த நிகழ்விற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அடுத்த போப் யார் என்பதுதான். ஒவ்வொரு முறையும் போப்பாண்டவர் ராஜினாமா செய்தாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அடுத்த போப் தேர்வு செய்வதில் தான் மிக முக்கியமாக கவனம் பெறும். அந்த நிர்வாகம் முழுவதுமே கைமாறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் அளவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர் மறைந்த 2-3 வாரங்களுக்குள்ளாக அடுத்த போப் தேர்வு செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கார்டினல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பார். அவரது இறுதி ஊர்வலத்திலிருந்து அடுத்த போப் தேர்வு செய்யப்படும் வரை ஒரு கார்டினல் என்கிற அடிப்படையில் மூத்த நிர்வாகி ஒருவர் இந்த அனைத்து பொறுப்புகளையும் முன்னின்று நடத்துவார். இதற்கு அடுத்தபடியாக போப் தேர்ந்தெடுப்பது தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தமாக மூத்த நிர்வாகிகளாக சொல்லக்கூடிய 100 முதல் 120 கார்டினல்கள் ஒன்று சேர்ந்து
சிஸ்டின் சாப்பிள், வேட்டிகன் நகரத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டின் சர்ச்சுக்குள் தான் இந்த ரகசிய முறைப்படி அந்த போப் தேர்ந்தெடுக்கப்படுவார். 80 வயதிற்கு உட்பட்ட 100 முதல் 120 கார்டினல்கள் இணைந்து அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேர்வு நடைபெறும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3, 4 வரை வாக்கெடுப்புகள் என்பது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கெடுப்பை பொறுத்தவரையில் அனைத்து கார்டினல்களும் அந்த சிஸ்டின் சர்ச்சுக்குள் சென்ற பிறகு முற்றிலுமாக அடைக்கப்பட்டு அவர்கள் ரகசிய முறைப்படி சீட்டில் அடிப்படையில் 3/2 பங்கு ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தேர்வு எட்டப்படும் வரை, அதாவது குறிப்பிட்ட ஒரு நபரின் பெயர் எட்டப்படும் வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டின் சாப்பிள் புகைப்போக்கி வழியாக கருப்பு புகை வெளியிடப்படும். அதாவது கருப்பு புகை வெளியிட்டால் தற்பொழுது வரை போப் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும். போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டால் அந்த புகைப்போக்கின் வழியாக வெள்ளை புகையானது வெளியேற்றப்படும். இதுதான் அந்த போப்பை தேர்வு செய்யும் நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. இந்த போப் மறைந்தவுடனே, அதாவது போப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் சென்ட் பீட்டர் சதுக்கத்திற்கு வந்து மக்கள் முன்னிலையில் தோன்றி அவருடைய முதல் உரையை ஆற்றுவார். இதுதான் அடுத்த கட்ட நடைமுறை. போப் தற்போது மறைந்திருக்கக்கூடிய மரியோ பெர்காலியோ மறைந்த பிறகு முதல் கட்டமாக அவர் கையில் அணிந்திருக்கும் அந்த மோதிரம், மீனவர் மோதிரம் என்று கூறப்படுகிறது, அந்த மோதிரமானது அழிக்கப்படும். அவர் பயன்படுத்தி வந்த தனிப்பட்ட முத்திரைகளானது அழிக்கப்படும். அவர் வாழ்ந்த வீடு முற்றிலுமாக சீலிடப்படும். இதுவே அவர் இறந்ததற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் விஷயமாக இருக்கும். அதற்கான காரணம் அதை யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்கிற அடிப்படையிலும் வேட்டிகனுடைய மிக உயரிய பொறுப்பும் அதே போன்று ஒரு 140 கோடி கத்தோலிக்க மக்களுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் அவரது பொறுப்பு மிகவும் புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும், அது தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன. தொடர்ந்து வரும் நாட்களில் இது போன்ற நம் கூறிய அனைத்து விஷயங்களுமே அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் பலாயிரம் மக்கள் வேட்டிகன் நோக்கி செல்ல இருக்க தகவலும் கிடைத்திருக்கிறது. அவரது இறுதி அஞ்சலி ஊர்வலம் நடைபெறும் நாட்களில் பல லட்சம் மக்கள் கூடி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.